பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். தஞ்சை பெரிய கோயில் சாதாரணமாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு 10 மாடி கட்டடமோ இல்லை ஒரு 20 மாடி கட்டடமோ கட்டணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நிறைய நாள் வந்து உழைப்பு வருது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டணும்னா குறைஞ்சது 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் 1 வருஷம் இழுத்துட்டே போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு வந்து பில்டிங்லாம் கட்டுறாங்க. ஆனால் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி வரும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து ஷேக்கிங் இருக்குது. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அஸ்திவாரத்தில் இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு தமிழர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, அதாவது ஒரு தமிழருடைய கலைக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமாக திகழுது. ஆனால் வந்து இந்த 1000 ஆண்டுகள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூகம்பங்கள் வந்திருக்கு. அதுக்கு ஒன்றுக்கு கூட லைட்டாக கூட குலுங்காமல் அந்தளவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் தான். ஸோ அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோயிலில் இருக்கிற அந்த கலசத்தில் இருக்கிற ஒரு கல், அதாவது கருங்கல் சொல்லுவாங்க, அந்த கருங்கல் தான் முக்கால்வாசி ஃபுல்லாமே கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கருங்கலோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரியான வெயிட் இருக்கும். அது சாதாரணமாக தூக்க முடியாது. ஆனால் இப்போ டெக்னாலஜி நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ லிஃப்ட் இருக்குது, க்ரெயின் இருக்குது, நிறைய வச்சு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த கல்லை வந்து எப்படி கீழேருந்து மேலே தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அது ரொம்ப அதை நினச்சா இன்னும் பூரிப்பாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸ், ஸோ நிறைய எக்கச்சக்க இந்த இது ஸ்கல்ப்டர்ஸ், அதாவது இந்த சிற்பக்கலைகள் இருக்குது. அந்த சிற்பக்கலைகள்லாம் வந்து எப்படி இந்த சிற்பிகள் உட்காந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த கல்லை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து யானையை வச்சு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ யானையை வச்சு ட்ரை பண்ணாலுமே அதுக்கு வந்து அந்த கல்லை வந்து சாதாரணமாக அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரியான ஹைட்டாக இருக்கும். அந்த ஹைட்டுக்கு அவங்க வந்து ஸ்லாப் போடணும்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அளவில் அந்த ஸ்லாப் போட்டால் தான் அது அங்கேருந்து கோயின்சைட் ஆகும். அப்படின்னா அந்த ஸ்லாப் போடுறதுக்கு அந்த மண்ணை வந்து அவங்க எவ்வளோ நிறத்திருக்கணும், மண்ணை நிறத்தி அதுலேருந்து இந்த யானைகளை கொண்டு போகிறதுக்கு வந்து எப்படி உருட்டி மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அந்த தூண்கள் ஒவ்வொன்றும் வந்து வெயிட்டான தூண்கள். அந்த தூண்கள்லாம் வந்து செதுக்கப்படணும்னா வந்து அந்த தூண்களை வந்து எப்படி கட்டி இழுத்திருப்பாங்கன்னா அதுக்கு எந்த வகையான கயிறுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கயிறுகளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த கயிறு வந்து எவ்வளோ நீளமாக இருந்திருக்கும், அந்த கயிறுகள் வந்து எவ்வளோ நீளமாக இருந்ததுன்னா அந்த கயிறுகள் வந்து எப்படி வந்து எந்த ஒரு மெட்டீரியலாக செஞ்சுருப்பாங்க. இப்போ நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து அடிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து உளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த உளிகள் வந்து எந்தளவு ஷார்ப்பாக இருந்திருக்கும். அது சுத்தியலோட அடியை தாங்கும்போது அது வந்து அந்த உளிகள் வந்து அந்த ஷார்ப்பு தன்மை வந்து இழக்காமல் இருக்கணும். அந்த இழக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த சுத்தியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது ஹீட் பண்ணி இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய அந்த வெப்ப பதனி இதில் சொல்கிறாங்களோ அந்த இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பண்ணுறேன்னா வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து அது தெரியும். அதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன வருதுன்னா வந்து ஆயில் கொஞ்சம் வரும், வாட்டர் கொஞ்சம் நிறைய வரும். ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம்லாம் வந்து அவங்க அப்பமே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு அப்பமே தெரியுமா? ஸோ ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து அதோடைய ஒரு இரும்பு தான் இருக்குன்னா வந்து அது எந்த வகையான இரும்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இரும்பை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த இரும்பு வந்து அதாவது நம்ம வந்து தீயில், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து கொஞ்சிங் பண்ணும்போதோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண் மூடி வந்து அது அப்படியே வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே மண்ணிலேயே ஆறி அது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருந்து என்ன ஒன்றா அது வந்து ஷார்ப் ஆகும். இல்லைனா வந்து ஆயிலில் முக்கி உடனே கொஞ்சிங் பண்ணுறாங்கன்னா வந்து அது வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சமாக இறங்கி என்ன ஒன்றா வந்து கொஞ்சம் ஆகி வந்து அது அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபார்மஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி கற்றுருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம அடிக்கடிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து அந்த உளிகள் எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணியிருக்காங்க. அது எந்த மெட்டீரியலாக செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தூண்கள் வந்து தூண்களையும் வந்து சுண்டி பார்க்கும்போது ஒரு ஓசைகள் வருது. அப்புறம் வந்து அது எந்த அளவு வந்து அந்த ஓசைகளை வந்து இருக்குன்னா அந்த எந்த வகையான அந்த கருங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ கருங்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த கருங்களை எங்கேருந்து வந்திருக்கும், எங்கேருந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து இது பண்ணனா வந்து யானைகளை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. யானைகள், இந்த குதிரைகள் மற்றும் இந்த மாடுகள், விலங்குகள், அதாவது மீன்ஸ் கழுதைகள் இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் பண்ணும்போது வந்து அந்த யானைகளுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுக்க வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த யானைகளை வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த யானைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சமையல் பண்ணி அந்த சாப்பாடு போட்டிருப்பாங்க. இதில் வந்து 1 மனிதர்கள் 2 மனிதர்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அந்த மனுஷங்கள்லாம் இங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காலேருந்து வந்துருந்தாங்கன்னா அவங்க அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க? இந்த விலங்குகள்லாம் இருக்குன்னா அந்த விலங்குகளை வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க? அந்த விலங்குகளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வண்டி இருக்கும். இப்போது மாடுலாம் எடுத்திங்கன்னா மாட்டு வண்டி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க? ஸோ ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு விலங்குகளையோ ஒரு யானைகளை வச்சு வெயிட்டை தூக்கிடலாம். ஆனால் விலங்குகளை வச்சு வெயிட்டை தூக்குறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. மாடு இருக்குன்னா வந்து மாடை வச்சு வெயிட் தூக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணால் வந்து மாட்டு வண்டியை உருவாக்கணும். அப்புறம் அந்த மாட்டு வண்டி உருவாக்கணும். மாட்டு வண்டி எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கும், அதுக்கு எந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் இத்தனைக்கும் வந்து ஒரு மனிதன்
அவர் தான் ராஜராஜ சோழன். இத்தனை பேர்த்துக்கு வந்து பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக ஒரு வீடு கட்டினாலே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி, அதாவது ஒரு முன்னாலே கட்டுற வீட்டுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி டிசைன் போட்டு அது இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம வந்து அப்ரூவ் வாங்கி அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட காமிச்சு கவர்மெண்ட் இது பண்ணி எக்கச்சக்க வேலைகளும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரீ பிளானோட பண்ணுறோம். ஆனால் அந்த இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறதுக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து இத்தனை வகையான மனிதர்களையும் வந்து அதில் ஈடுபடுத்தினா வந்து அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக அது என்னென்ன உபகரணங்கள் செய்யணுமோ அதுக்கு மெட்டீரியல் வேணும். அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான அந்த சாப்பாடுகள் செய்ய பாத்திரங்கள் எல்லாமே பண்டங்கள் எல்லாத்தையும் வரவழைக்கப்பட்டிருக்கணும். இதுக்கு தேவையான வந்து ஃபஸ்ட்டு பணம் வேணும். இந்த பணத்தை வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, இந்த பணத்தை வந்து பொண்ணை கொடுத்து பொண்ணை மாற்றிருப்பாங்களா, இல்லைன்னா வெளியே கொடுத்து வெளியே மாற்றிருப்பாங்களா, இல்லை எந்த பண்டமாற்று முறை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டே போகலாம். ஏன்னா இத்தனையும் பார்த்தீங்கன்னா இத்தனையும் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்து இத்தனை மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய தங்க இருப்பிடம் தேவைப்பட்டிருக்கும். அந்த எல்லா இருப்பிடமும் வந்து அவங்க அமைச்சு கொடுத்து அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த கோயிலையும் கட்டி முடிச்சிருக்காங்க. கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டுகள் பல ஆகிருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை மனிதர்கள் வந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த அத்தனை மனிதர்களுக்கும் கண்டிப்பாக விபத்துன்னு ஒன்று நடக்காமல் இருந்திருக்காது. சிறு சிறு காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்படின்னா அந்த சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போது வந்து அந்த காயங்களை இருந்து ஆறுதல் படுத்துறதுக்கோ வைத்தியருக்கு எத்தனை வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க இங்கேருந்து வந்திருப்பாங்க. அந்த வைத்தியர்கள் யூஸ் பண்ண மூலிகைகள்லாம் இங்கேருந்து இருந்திருக்கும். அந்த மூலிகைகள் வந்து எந்தெந்த செடிகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் அத்தனைக்கும் வந்து ஈடு கொடுத்து அத்தனையும் வந்து கட்டி முடித்து பர்ஃபெக்டாக செஞ்சவன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் தான். ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து இந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்து இன்றளவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாகவே, தமிழர்களுக்கு உண்டான கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது அப்படின்னா அது மிகையாகுது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துபாய், சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து முடிச்சு கலிஃபோர்னியாலாம் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பில்டிங்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நிறைய இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய டெக்னாலஜி இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு பெரிய இதை பில்டிங் வந்து கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. அது அது அந்தளவு இல்லை, இந்த டெக்னாலஜி இருக்குது, அதனால் அதை செஞ்சிடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியுமே கிடையாது. டெக்னாலஜி இல்லாத ஒரு 1500 1200 காலகட்டத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, டிசைன்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, எந்த இன்ஜினியர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் போது அது வந்து பிரமிப்பாக இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் வந்து பெயிண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இன்சைடில். ஸோ வந்து சாதாரணமாக இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாலுமே அந்த பெயிண்ட் வந்து ஒரு 5-6 வருஷத்துலையோ இல்லை ஒரு 4 வருஷமோ 3 வருஷத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா மழையில் ஃபுல்லாக வந்து பீல் ஆஃப் ஆகிடுது. பீல் ஆஃப் ஆகிட்டேன்னா வந்து வெறும் நம்ம கட்டின இது மட்டும்தான் இருக்குது, சவர் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் வந்து அதில் போட்ட அந்த வர்ணம் வந்து இந்தளவும் வந்து பிரமிப்பாகவும் நம்மளை வந்து திகைப்படையவும் செய்ததுதான் காரணம் வந்து எந்த வகையான வண்ண பூச்சிகள் ஈடுபடுத்தியிருப்பாங்க, அதுக்கு என்ன வகையான ரசாயன கலவைகள் இல்லாமல் இயற்கையான கலவைகளை வந்து எந்தளவு வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து இன்னும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய காணொலி இது. இதே போன்ற மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலாசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.